நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் லோ எக்ஸ்ட்ரீம் ஹையில் ஒண்டி ட்ரேட் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் லோ எக்ஸ்ட்ரீம் ஹையை மார்க் பண்ணிட்டேன். நடுவில் எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கா. பட் ஆனால் நீங்கள் நடுவில் வந்து பவுன்ஸ் ஆனாலுமே கம்மியான ப்ராஃபிட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லோவில் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா சி ஸ்வீப் மாதிரி ஆயிருக்கா. இதில் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ நான் 5 மினிட்ஸ் போகிறேன்னா எனக்கு இப்போ இங்கே எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ அதனால் நான் எந்த ட்ரேடுமே எக்ஸிட் பண்ணி மாட்டேன். ஓகேங்களா. சப்போஸ் வேறு யாருனா ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இங்கே ஒரு ஸ்வீப்பாக இருக்குன்னு ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ டோட்டலி உங்களோட ஒப்பீனியன் தான் இது. ஓகேங்களா. இல்லைனா சில பேர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு பை சிக்னல் கொடுத்ததுன்னா நீங்கள் பை போகலாம். ஓகே. ஸோ எப்பயுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை கீ லெவல் சூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஹை எக்ஸ்ட்ரீம் லோவாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ எனக்கு மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆச்சுனாலும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், இங்கே ஹிட் ஆச்சுனாலும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே இந்த ஹைக்கு தான் நான் வெயிட் பண்ண போகிறேன். இங்கே இருக்க ஹைக்கு தான் நான் வெயிட் பண்ணுவேன். வந்தால் அங்கே நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி எனக்கு ஈக்குவல் ஹையும் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்னா எனக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து இதை டச் பண்ணி எனக்கு ஸ்வீப் ஆகிற மாதிரியும் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இதை தான் நீங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு சொல்லுவீங்க. ஸோ நிறைய பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருப்பேன்.